வணக்கம். தமிழகத்தில் பாஜக தமிழக பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டவை மாற்றி பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கெலாம் ரொம்ப பரிச்சயம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி, ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கமணிக்கு ரொம்ப 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 பரிச்சயம். தங்கமணி அப்போ மின்சாரத்துறையில் இருந்தார். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் பியூஷ் கோயலை வச்சு தான் முடிச்சு கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமியோட தூதுவராக அங்கே போனார். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே பண்ணார். எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ரொம்ப நிம்மதியாக ஆட்சி பண்ணுறதுக்கு தங்கமணி தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தங்கமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஒத்து வரல, ஒத்து போகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கமணி பையன் ஒரு ரொம்ப ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் சக இது ஆட்களிட கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்போது தங்கமணியோட இமேஜ் உடையுது. அந்த இமேஜை உடைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சந்தோஷம் அப்படிங்கிறது தான் தங்கமணியோட ஆதங்கம். நம்மள்ட்ட நேரடியாக நம்ம பையனை பற்றி ஏதாவது குற்றம் ஏதாவது இருந்தால் கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் நேரடியாக நம்மள்ட்ட எதுவுமே பேசாமல் கட்சிக்காரங்கள்ட்ட நம்ம பையனை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் அவர்கிட்ட இருந்தது. அந்த கோபத்தினால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெருசாக அவர் எந்த இதுவும் கலந்துக்கிறது இல்லை, எந்த நிகழ்ச்சியிலையும் பெருசாக இது பண்ணிக்கிறது இல்லை. சில டயத்தில் கட்சியில் முக்கியமான அந்த பொதுக்குழு இது போல் நிகழ்ச்சிகளை மட்டும் கலந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒதுங்கியே தான் இருக்கிறார். சமீபமாக அவருடைய பேச்சுமே சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டது. அவர் கட்சி மாற போகிறாரு, திமுகவுக்கு போவார், தாவேக்காவுக்கு போகிறாரு, செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் எந்த முடிவுமே எடுக்கலை. பொதுக்குழுவில் போய் கலந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தார். ஆனால் அவர் அதிருப்தியாக இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட அதிருப்தியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாருமே நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு கட்டுப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை கட்சியை ஜெயிக்க வைப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கோவிச்சுக்கிறாரு, 2வது கட்சியை விட்டு நிப்பாட்டுவேங்கிறாரு, அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பொதுச் செயலாளராக நம்ம தான் கொண்டு வந்தோம். ஓபிஎஸ் மேலே குற்றச்சாட்டு சொன்னார். ஓபிஎஸ் சரி நம்ம ஓபிஎஸ் மேலே இவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது கூட அமைதியாக இருந்தோம். இப்போ செங்கோட்டையன் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னா என்ன தான் பண்ண முடியும்? கட்சியை எப்படி வழி நடத்துறது, கட்சியை எப்படி வழி நடத்தி எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி ஒதுங்கிட்டார். அவர் என்ன சீட்டு கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைனாலும் சரி, நான் நிற்கின்றாலும் சரி, தேர்தலை சந்தித்தாலும் சரி, சந்திக்கலைனாலும் சரி, 2026 தேர்தல் எனக்கு முக்கியமான தேர்தல் கூட இல்லாமல் போனாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தங்கமணி ஒதுங்கியிருந்தார். வேலுமணி ரொம்ப சகிப்புத்தன்மையோட எடப்பாடி பழனிசாமியோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்குமே பார்த்திங்கன்னா பிடிக்கல, சுத்தமாக எடப்பாடி பழனிசாமியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பிடிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட உறவினர்கள், அது இல்லாமல் முக்கியமாக அவருடைய பையன் மிதுனுக்கும் சரி, அவருடைய மச்சின வெங்கடேஷுக்கும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எப்படி செங்கோட்டையனுக்கு அவங்க மூலமாக டார்ச்சரை கொடுத்து செங்கோட்டையனை கட்சி விட்டு ஓட வச்சாரோ அதே போல் வேலுமணிக்குமே அது போல் சம்பவங்கள் கோயம்புத்தூரில் நடக்குது, நாமக்கல்லில் தங்கமணிக்கும் நடக்குது. இப்படி தொடர்ந்து நிறைய விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி இப்படியே பண்ணுறாரு. இவர்கிட்ட போய் நேரடியாக இவங்களோட தலையீடு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? கூப்பிட்டு வச்சு கேட்கணும். ஆனால் அதெல்லாம் கேட்க மாட்டார். சரி நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். கட்சியில் நமக்காக உழைச்சவங்க, கட்சியில் நம்ம பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு முயற்சி பண்ணவங்க, நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்காக நமக்காக பாடுபட்டவங்க, இவங்களை மன வருத்தப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் அது எதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஆப்படிக்கிற மாதிரி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக பாஜக பொறுப்பாளராக வரார். அவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி கை ஓங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பைஜெயந்த் பாண்டா போட்டாங்க. அவர் டெல்லியிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கட்சி நகர்வுகள் எல்லாமே நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் பைஜெயந்த் பாண்டா போட்டாங்க. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே தூக்கி விட்டவர் இங்கே எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாரா? ஆனால் அவர் போனார், போயிட்டு அன்புமணிகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார், தேமுதிகிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார், எல்லாத்துட்டையும் கூட்டணி ஏற்கனவே இருந்தவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார், டிடிவி ஓபிஎஸ் இவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். அவர் வேலையை அவர் பார்த்தாரு. ஆனால் தமிழக அரசியல் பற்றி அவருக்கு பெருசாக தெரியாது. இங்கே எல்லாமே நம்புகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போன உடனே கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால் அவர் சுத்தப்பட மாட்டார்னு பாஜக மேலிடம் முடிவு பண்ணிவிட்டு தமிழகத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச நபர் யார் அப்படின்னு பார்த்தாங்க. அமைச்சர் பியூஷ் கோயல் தான். தூக்கி அவர் போடு அப்படின்னு சொல்லி
தமிழக தேர்தல் பொறுப்பாளராக போட்டாச்சு. போட்ட பிறகு அவர் வரப்போகிறார். வந்தார்னா அவர் கண்டிப்பாக வந்து தங்கமணி வேலுமணிக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக தங்கமணி ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் சார்பாக போய் பியூஷ் கோயல் அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமாக தான் வந்து அமித்ஷாவெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனது தங்கமணி தான். இப்போ தங்கமணிக்கு அமைச்சர் பியூஷ் கோயல் வந்த பிறகு அவருடைய பேச்சுவார்த்தை, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் நடத்தினாலும் அவங்க வந்து கடைசியாக ஆலோசனையோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலுமணி தங்கமணி இவங்களோட ஆலோசனை பண்ணுவாங்க. தங்கமணிக்கும் சரி வேலுமணிக்கும் சரி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை வலியுறுத்துவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதையும் கேட்க மாட்டார். இப்போ தங்கமணியோ வேலுமணியோ நேரடியாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் என்ன செய்வார்? அவர் எப்படி செங்கோட்டையில கட்சி விட்டு நிப்பாட்டினாரோ அதே போல் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்கள் 2021 தோக்குறதுக்கு அப்படி ஒரு காரணத்தை தூக்கி போட்டு துரோகிங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸோட பேசினாங்க, சசிகலாவோட பேசினாங்க, டிடிவியோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வேலுமணி தங்கமணியை எடப்பாடி பழனிசாமினால் ரொம்ப சுலபமாக தூக்கி போட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்குது. வைஜெயந்தி பாண்டா இது இப்போ பியூஷ் கோயல் வந்தாருன்னா பிறகு தங்கமணி வேலுமணியோட கை ஓங்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் பியூஷ் கோயல் மூலமாக தான் அழுத்தம் கொடுப்பாங்க தங்கமணி வேலுமணி. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களை வந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறது எல்லாத்தையுமே அமைச்சர் பியூஷ் கோயல்கிட்ட சொல்லுவாங்க. அதை வந்து பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொடுப்பாரு. அமித்ஷா பேச்சே நான் கேட்கல, உங்கள் பேச்சே நான் கேட்பேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் திமிரில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பேசுவார். அப்படி பேசினார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த தேர்தல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு மிக முக்கியமான தேர்தல் கிடையாது. அவங்க 2029 தான். அதனால் வந்து திரும்பவும் வந்து அவங்க ஆட்சியில் உட்காருவாங்கல்ல, மத்தியில் அவங்க ஆட்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க இவர் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக வந்தாலும் சரி, எதிர்கட்சியாக வர முடியாத சூழ்நிலை ஆனாலும் சரி, கட்சி வந்து டம்மியாக போனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியை அதுக்கப்புறமா பாஜக மேலிடம் சும்மா விடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பியூஷ் கோயல் வராரு அப்படின்னோடனே ரொம்ப உற்சாகத்தில் வேலுமணி தங்கமணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அதிமுக வட்டாரங்களில் இருக்குது. நாங்கள் சொல்கிறத கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துலேயும் அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. சரி, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக காங்கிரஸ் இன்னும் தொகுதி பங்கீடு எல்லாம் வந்து முடியலை. ஆனாலும் பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து யாரை வேட்பாளராக போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா காங்கிரஸில் 3 முறை காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இளங்கோவன், அவருடைய மகன் திருமகன். அவர் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கில் வந்து போட்டி போட்டார். உடல்நிலை குறைவு, இறந்துட்டார். அதுக்கப்புறமா என்ன செய்கிறாரு, இவிகேஎஸ் இளங்கோவனை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவருக்குமே உடல்நிலை சரியில்லை தான், பைபாஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து தூசி துப்பட்டால் அலைய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் மேலிடம் இல்லை, நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சாங்க. நின்றார். அவருமே வந்து இறந்துட்டார். இப்போ அந்த தொகுதியில் வந்து என்ன செஞ்சுறாங்க, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறனால திமுக சார்பாக வந்து தேமுதிகலேருந்து திமுகவுக்கு போனார்ல சந்திரமோகன், அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அவருமே ஜெயிச்சார். இப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆதங்கம், நம்ம தொகுதியை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பறிச்சுக்கலாம், திமுக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதனால் அந்த ஆதங்கத்தோடு அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான நபர் வேணும்ல. இப்போ ஈவேரா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையும் யோசிக்குது. காங்கிரஸும் வந்து திமுககிட்ட வந்து இப்படி தான் கேட்க முடியும். அப்படிங்கும்போது தான் திருமகன் ஈவேரா, இவருடைய மகள் சமனா, இவங்க போய் என்ன செய்கிறாங்க, காங்கிரஸில் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா இவங்களோட போய் காங்கிரஸ்குள்ளே இணைஞ்சிட்டாங்க. இவங்களை போய் நேராக சந்தித்து காங்கிரஸில் இணைஞ்சிருக்காங்க. சமனாவுக்கு வந்து ஈரோடு கிழக்கை இப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது, நேற்று தான் வந்து கட்சியில் சேர்றாங்க, திடீர்னு வந்து வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, காங்கிரஸில் இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் காங்கிரஸில் நடக்காமல் வேற எங்கே நடக்கும்? நமக்கு வந்து கட்சியில் உழைக்கிறவன் போகிறவன் வரவன் அவனெல்லாம் வேட்பாளராகி எவன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அதெல்லாம் பண்ண முடியாது. பார்ப்போம், ஒரு குடும்பத்துக்காக ஈரோடு கிழக்கு தொகுதியை ஒதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.